Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuhu. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் மறுமையில் அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நசீபையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة مثل الذين ينفقون أموالهم في سبيل الله. அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய செல்வங்களை தர்மம் செய்யக்கூடியவருக்கு உதாரணமாகிறது. கமதல் ஹப்பத்தின், ஒரு வித்தை போல, அம்பத்தத்து 7 சனாபில, அந்த ஒரு வித்து 7 கதிர்களை புதுப்பித்தது, வளரச் செய்தது. ஃபீ குல்லி சும்புலத்தின் 100 ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்களுக்கு ஒப்பானது. அப்போ ஒரு வித்து 7 கதிர்களை உயிர்ப்பிக்க செய்து, முளைப்பிக்க செய்து, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் உற்பத்தி ஆவதற்கு ஒப்பானது ஒரு சதக்கா செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்லித் தருகிறார். தொடர்ந்து சொல்லுவார், வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தன் நாடியருக்கு இரட்டிப்பாக்கி கொடுக்கிறான். வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹ் விசாலமானவனும் சகலத்தை அறிந்தவனாய் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு புனிதமான மாதங்களிலே நாம இருக்கிறோம். ரஜபுடைய மாதம், அடுத்து ஷாபானுடைய மாதம். கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் கொடுக்கின்ற துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான, இறைவா இந்த ரஜபுடைய மாதத்திலேயும் ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்தை செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான், ரமலானை எங்களுக்கு அடையக்கூடிய நசீபையும் தருவாயாக என்ற துஆவை ரசூல் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ரசூல் இந்த துஆ ஓதியிருக்கிறார்கள். அப்ப ரஜபலையும் ஷாபான்லையும் பரக்கத்தை செய்வாயாக. பரக்கத்துக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். அந்த துஆ செய்வதற்கு நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறார், நமக்கு என்ன கற்றுத் தந்திருக்கிறார்கள். பரக்கத்துனா என்ன? பரக்கத்து உடல் ஆரோக்கியத்துல பரக்கத்து, செல்வத்துல பரக்கத்து, வியாபாரத்துல பரக்கத்து, தௌலத்துல பரக்கத்து, பிள்ளைகள் விஷயத்துல பரக்கத்து. இந்த மாதத்தில் நாம் அதிகம் இந்த பரக்கத்தை நாம கேட்க வேண்டும். பரக்கத்துனா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை பத்தி நிறைய பேசுகிறார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் அனஸுக்கு நீங்க துஆ செய்யுங்க. அவர் உங்களுக்கு 10 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்காங்க? பணிவிட செஞ்சிருக்காங்க, ஹித்மத் செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு யார சொல்ல 10 ஆண்டுகள் ஹித்மத் செஞ்சிருக்காங்க, பணிவிட செஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செஞ்சார்கள். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு, இறைவா அனசுடைய செல்வத்திலையும் குழந்தை விஷயத்திலும் பரக்கத்தை செய்வாயாக. இன்னும் அவருக்கு எது எதெல்லாம் நீ கொடுக்கிறாயோ அதுல எல்லாம் நீ பரக்கத்தை செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்கான துஆ செஞ்சிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட துஆ செய்யுங்க சொல்லும் போது அவங்க செய்த துஆ என்னதுங்க? பரக்கத்துக்காண்டி தான் துஆ செஞ்சிருக்காங்க. ஒரு புதுமண தம்பதிக்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்யும்போது எப்படி துஆ செஞ்சிருக்காங்க? இவன் நீண்ட கால வாழு,
நிறைய செல்வத்தை கொடு என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்யல. பாரக்கல்லாஹு லக்க, இறைவா இவர்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. ஓ பாரக்கல்லாஹு அலைக்க, அவர்களுக்கு மென்மேலும் பரக்கத்து செய்வாயாக. ஓ ஜமா பைனகுமா ஃபீ கைரின், அவர் ரெண்டு பேரை நல்ல விஷயத்துல ஒன்று சேர்ப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலேயுமே அவர்கள் பரக்கத்துக்காண்டி தான் துஆ செய்திருக்கிறார்கள். அப்ப பரக்கத் என்பது மிகப்பெரிய உன்னதமான ஒரு பொருள் என்பது நாம விளங்கணும். அப்படித்தானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான கட்டத்துல பரக்கத்துக்காண்டி துஆ செய்திருக்காங்கன்னு சொன்னா அந்த பரக்கத் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நேமத்து என்பதை நாம விளங்கி கொள்ள வேண்டும். சரி, பரக்கத்துனா என்ன? ஒன்று பல நூறாக வித்தியாக மாயஜலமாகுது பரக்கத்தா? நான் சொல்லுவாங்களா இல்லைங்களா? தலைவாணிக்குள்ள 10 ரூபா வச்சு நைட்டு தூங்கிட்டு கால் எஞ்சி பார்க்க அந்த 10 ரூபா 100 ரூபா ஆகுறது பரக்கத்தா? அல்லது 1000 ரூபாக மாறுவது பரக்கத்தா? வித்த காட்டுவது பரக்கத்தா? 1 ரூபாய் சம்பாத்தியத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தை செய்திருப்பான் என்று சொன்னால் அது லட்சம் ரூபாயை விட அதிகம் வலுவானது என்று நான் வழங்கி. சொற்ப வருமானம் தான் வாங்குகிறார், சொற்ப சம்பளம் தான் வாங்குகிறார். ஆனால் யாரிடத்து எந்த கடனும் இல்லை. நிம்மதியான முறையில் அவர் காலத்தை கழிக்கிறார் என்று சொன்னா அதுல அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்திருக்கிறான். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார், ஆனா மாச கடைசியில கொஞ்சம் கையில பிடிக்குது என்று சொன்னா இதுல அல்லாஹ் தஆலா பரக்கத்து இல்லை என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொற்ப வருமானத்திலே அவர் குடும்பத்தோட நிம்மதியா இருக்கிறார், குடும்பத்தை நல்ல முறையில் காலத்தை கழிக்கிறார், யாரிடத்துல கையேந்துவதில்லை, யாரிடத்துல கடன் வாங்குவதில்லை, அவருடைய வேலையை அவர் கரெக்டா பார்க்கிறான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவருடைய செல்வத்துல பரக்கத்து வழங்கியிருக்கிறார் என்று நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இதுதான் பரக்கத்து. சொற்ப வருமானம் கூட லட்சக்கணக்கான வருமானத்தை விட அதிகமான மன நிம்மதி அவருக்கு தருகிறது என்று சொன்னால் அங்கே பரக்கத்து இருக்கிறது. லட்சக்கணக்கில் அவர் சம்பாதித்தாலும் அவருக்கு மன நிம்மதி இல்லை என்று சொன்னால், அந்த சம்பாத்தியத்தை கொண்டு நிம்மதி இல்லை என்று சொன்னால் அவருக்கு அங்கே பரக்கத்து இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் பரக்கத்து. அப்ப இந்த பரக்கத்தை நாம் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். இந்த பரக்கத்தை நாம அனுபவிக்கணும். பரக்கத்தை எப்படி பெறுறது? இப்ப பரக்கத்து நம்ம வழங்கிருச்சு. இப்ப எல்லாருக்குமே பரக்கத்து வேணும், நம்ம வழங்கிட்டோமா இல்லைங்களா? எனக்கு செல்வத்தில் பரக்கத்து வேணும், எனக்கு குழந்தை விஷயத்துல பரக்கத்து வேணும், எனக்கு உடல் ஆரோக்கியத்தில் பரக்கத்து வேணும் என்று நம்ம எல்லாமே வழங்குகிறோம், எல்லாமே வேணும். ஆனா அந்த பரக்கத்தை பெறக்கூடிய வழிமுறை ஒண்ணு இருக்கா இல்லைங்களா? அது எப்படி வழிமுறை அந்த பரக்கத்தை பெறுறது? சில வழிமுறையை சொல்வார்கள். பரக்கத்து நம்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் சில வழிமுறை இருக்கிறது. முதல்ல என்ன தெரியுமா? இவர் பட்டியல் போடுகிறார்கள், நிறைய பட்டியல். அதுல ஒண்ணு முதல்ல சொல்லுவாங்க, வியாபாரத்தில் நேர்மை. வியாபாரத்தில் நேர்மை. கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்வார்கள், அல் பையானி பில் ஹியாரி மாலம் யதஃபர்ரகா அவ் கால ஹத்தா யதஃபர்ரகா. அல் பையானி, விருப்பவர் வாங்கக்கூடிய ரெண்டு பேரும், பில் ஹியாரி, அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, மாலம் யதஃபர்ரகா, அந்த ரெண்டு பேரும் பிரிந்து செல்கின்ற அளவுக்கு, பிரிந்து செல்கின்ற வரை அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. என்ன உரிமை இருக்கிறது? வியாபாரத்தை தொடர்வதும் உரிமை இருக்கிறது, வியாபாரத்தை வெட்டிக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. அடுத்து சொல்வார்கள், ஃபைன் ஸதகா, அந்த ரெண்டு பேரும் உண்மை சொல்லி, வபையனா, அந்த ரெண்டு பேரும் தெளிவுபடுத்தினார், நிறைவு சுழிவை தெளிவுபடுத்தினார், நல்லது கெட்டதை தெளிவுபடுத்தினார், அதுல உள்ள நிறை குறையை தெளிவுபடுத்தினார். ரெண்டு பேருமே உண்மை சொல்லணும். வாங்குவோர் விற்போர் ரெண்டு பேரும் உண்மை சொல்லணும். ஓ பையனா, அந்த ரெண்டு பேரும் தெளிவுபடுத்தணும். இந்த பொருளுடைய நிறை குறை என்ன என்பது ரெண்டு பேரும் தெளிவுபடுத்தினால், பூரிக்க லகுமா ஃபீ பையிஹிமா, பூரிக்க லகுமா ஃபீ பையிஹிமா, அந்த ரெண்டு பேருக்கும் பரக்கத்து செய்யப்படும். அவர் ரெண்டு பேரும் வியாபாரத்தில் பரக்கத்து செய்யப்படும். அப்ப வியாபாரத்தில் நேர்மை வேணும், விற்கிறத நேர்மை வேணும். காசு கொடுக்கும் நேர்மையா கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் அப்புறம் தாரேன், கொஞ்ச நாள் கழிச்சு தாரேன், நீ முதல்ல சொல்லிருக்கணுமா இல்லையா? ரெண்டு பேரும் தெளிவுபடுத்தி இருக்கணும். ரெண்டு பேரும் தெளிவுபடுத்தினா அந்த வியாபாரத்தில் பரக்கத்து. ரெண்டு பேருமே தெளிவுபடுத்தமா, அந்த ரெண்டு பேரும் மறைத்தால், அந்த பொருள்ல உள்ள நிறைய குறை மறைத்தாலோ, அல்லது இவர் கொடுப்ப காசு கொடுப்பதில் மறைத்தாலோ, ரெண்டு பேர் மறைத்தால், ரெண்டு பேருமே பொய் சொன்னா,
அந்த பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல கெட்டு போயிடும். ஆனா இந்த பொருள் தாங்க இன்னும் எத்தனை நாளும் வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொன்னாலும் வச்சுக்கலாம். 2 பேரும் பொய் சொன்னால் முகிக்கத்து பரக்கத்து பழியுமா, அங்கே அவருடைய வியாபாரத்தில் பரக்கத்து அளிக்கப்பட்டு விடும் என்கிறார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வியாபாரத்தில் நேர்மை இருக்கணும். வியாபாரத்தில் விற்கிறோம் சரி வாங்குறோம் சரி நேர்மை இருக்கணும். நேர்மை இருந்தால் அந்த பரக்கத் அந்த வியாபாரத்தில் பரக்கத்து இருக்கும். நேர்மை தவறினால் அந்த வியாபாரத்தில் பரக்கத்து அளிக்கப்பட்டு விடும். அப்ப பரக்கத்து நம்மை வந்து சேர்வதற்கு வியாபாரத்தில் நேர்மை தேவை. 2வது, நம்முடைய செல்வத்தில் பரக்கத்து நினைக்கிறோம், நம்முடைய செல்வத்தில் அபிவிருத்தி வேண்டும் என்று நினைக்கின்றோம். இப்போ செல்வத்தில் அபிவிருத்தி வேண்டும் என்று சொன்னால் நாம தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் நமக்கு பரக்கத்தை இழுத்து கொண்டு வந்து சேர்த்துவிடும். தலைப்பு ஆயத்தில் சொன்னேன் அல்லவா, மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தத்து சபஅ சனாபில, ஒரே ஒரு விதையைத்தான் போட்டார், அம்பத்தத்து சபஅ சனாபில, அது 7 கதிரை உயிர்ப்பித்தது. 7 கதிரை அது செய்தது, உற்பத்தி செய்தது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 700 தானியங்கள் இருக்கிறது. இவர் கொடுத்தது 1 ரூபாய் தான் கொடுத்தார். ஆனா அந்த 1 ரூபாயினுடைய மரியாதை என்ன ஆகி போயிடுச்சுன்னா 700 ரூபாய் அவர் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். இந்த ஆயத்துக்கு நேரடி அர்த்தம் இதுதான். அவர் 1 ரூபாய் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தார். ஆனா அல்லாஹ் தஆலா 700 ரூபாய்க்குள்ள மரியாதையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான், மறுமை நாள்ல கொடுப்பான். அதே நேரத்தில் இந்த உலகத்திலையும் அவருக்கு 700 ரூபாய் உள்ள நன்மையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். 1 ரூபாய் தர்மம் செஞ்சு 700 ரூபாய் அவர் பெற்றுக் கொள்கிறார். 700 ரூபாய் தானா? வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தஆலா தன் நாடிற்கு இதை விட இரட்டிப்பாக்கி தருகிறான் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். தர்மம் கொடுத்தால் நம்முடைய செல்வத்தில் பரக்கத், நம்முடைய ஆயுள்ல பரக்கத், நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் பரக்கத் அல்லாஹ் தஆலா தந்து கொண்டிருக்கிறார். அப்ப தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் பரக்கத்தை இழுத்து கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. என்ன கொண்டு போனாங்க? சொத்துக்களை எடுத்து கொண்டு போனாங்களா? சொத்துக்களை எடுத்துக்கிட்டு சுருட்டிட்டு போனாங்களா? இல்ல. எல்லா சொத்துக்களும் அந்த மக்கால விட்டுப்பட்டு தன்னந்தனியா அனாதையாக ஒவ்வொரு சஹாபிகளும் மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவுக்கு போன உடனே கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபியில் ஒரு சஹாபியும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச சஹாபி ஒரு சஹாபி 2 பேர் இணைத்து நீங்க 2 பேர் சகோதரர்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் இணைச்சு விட்டாங்க. இந்த வார்த்தைக்காக இணைக்கப்பட்ட வார்த்தை அல்ல அது. நீங்க 2 பேரும் நீங்க 2 பேரும் தோல் நண்பர்கள் சகோதரர்கள் சொல்லி ஏதோ அந்த நேரத்தில் தட்டி கழிப்பதற்காக ரசூலுல்லாஹ் இணைத்து விட்டதல்ல. அதையும் அந்த சஹாபாக்கள் அப்படி இணைத்துக் கொண்டதும் அல்ல. ஒரு சஹாபி ஒவ்வொரு சஹாபி சொன்னார்கள், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, அது 2 பகுதியை நான் பிரிக்கிறேன், ஒன்னு உங்களுக்கு ஒன்னு எனக்கு. எப்படி பிரித்தார்கள் சஹாபாக்கள்? எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்குது, அந்த சொத்துக்களை நான் சரிபாதியா பிரிக்கிறேன், சரிபாதியா பிரிச்சு இது உங்களுக்கு இது எனக்கு என்று பிரித்து கொண்டார்கள். ஆனால் இப்படி பிரித்து கொண்ட சஹாபாக்கள் ஒரு காலமும் ஏழையாகினதில்லை. தங்களுடைய சொத்துக்களை பிரித்த சஹாபிகள் தன்னுடைய சகோதரர் என்று மக்காவிலிருந்து வந்த தோழரை சகோதரர் என்று ரசூலுல்லாஹ் பிரித்த உடனே தங்களுடைய சொத்துக்களை பிரித்தார்கள். இன்னைக்கு அண்ணன் தம்பி கூட சரியான முறையில் பிரிக்கிறது கிடையாது. கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட சரியான முறையில் பிரிக்கிறது கிடையாது. கொஞ்சம் அசந்தாருன்னா கொஞ்சம் ஏமாளியா இருந்தா அவர் சொத்து சேர்த்து வச்சுக்கிடக்கூடிய மக்கள் நல்ல சீதைகள் அன்னைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனா அங்கே ரசூல் யாரையோ ஒருவரை சகோதரர் என்று நியமித்தார்கள், அவருக்கு தங்களுடைய சொத்துக்களை பிரித்து கொடுத்தார்கள். சொத்துக்களை பிரித்து கொடுத்த அந்த சஹாபிகள் ஒரு காலம் ஏழையானதில்லை. கடைசியில அவர் நிரப்பமாகத்தான் இருந்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லித்தரும். அப்ப தர்மம் நமக்கு என்ன செய்யுங்க? தர்மம் நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்தும், பரக்கத்தை உண்டாகிக்கொண்டே இருக்கும். இது 2வது வழிமுறை என்று சொல்வார்கள். 3வது உழைத்து சம்பாதிக்க வேண்டும். பரக்கத்து நமக்கு கிடைக்குதுன்னா
உழைத்து சம்பாதிக்க வேண்டும். கொடுப்பதனால நமக்கு பிறரிடம் வாங்கி 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 பழக்கப்படுவது என்பது பரக்கத்தை உண்டாக்காது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்வார்கள், யார் யாசகத்தினுடைய வாசலை திறக்குகிறாரோ, யாரு பிறரிடம் யாசம் கேட்கிறாரோ, என்ன தேவையா இருந்தாலும் சரி, அப்படி 2 உதட்டை வச்சு அமைத்து கொண்டு அழுத்தி கொண்டு அந்த நாக்கை அந்த 2 உதட்டுக்கு உள்ளார வச்சுக்கிட்டு பொறுமையை மென்று சாப்பிட வேண்டும். அந்த வறுமையும் அந்த கஷ்டத்தையும் மென்று சாப்பிட வேண்டும். யார் எடுத்து வெளிப்படுத்தி விடக்கூடாது. இந்த 2 உதட்டை திறப்பம் என்று சொன்னால், நான் கஷ்டப்படுகின்றேன், நான் சிரமப்படுகிறேன், எனக்கு கொடுத்து உதவுங்கள் என்று ஒரு மனிதன் தன்னுடைய 2 உதட்டை திறப்பான் என்று சொன்னால், திறந்து அந்த உள்ள இருக்கிற நாவு கேட்கும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வறுமையுடைய வாசலை திறந்து விடுகிறான் என்கிறார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன சிரமம் இருந்தாலும் சரி, அது மென்று விழுங்கிவிட வேண்டும். யார் எடுத்து ஒரு காலம் போய் நிற்க கூடாது. இந்த இடத்துல நாம ஒண்ணு விளைக்கணும், யார் இடத்துல கேட்க கூடாது என்று மார்க்கம் சொல்லும். ஆனா கேட்கிறவங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, கேட்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது ரசூல் சொல்லவில்லை, மார்க்கம் சொல்லவில்லை. அதே நேரத்தில் கேட்காமல் இருக்கிறார்கள், நமக்கு தெரியும் அவருடைய சூழல் என்னன்னு, அவருடைய கஷ்டம் என்ன நமக்கு தெரியும், அவர் வாங்குற சம்பளம் என்னன்னு நமக்கு தெரியும். அதனால நம்ம கொடுக்காமல் இருக்கக்கூடாது, நாம தேடி போய் கொடுக்க வேண்டும், நாம சம்பந்தப்பட்டவர்களுக்கு தேடி போய் கொடுக்க வேண்டும். அருமையான அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டும். ஆனா யாரிடத்தில் யாசம் கேட்க கூடாது. யாசகத்துடைய வாசலை ஒரு மனிதன் திறப்பான் என்று சொன்னால், வறுமையுடைய வாசலை அல்லாஹ் அவருக்கு திறந்து விடுவான். ஒருத்தர் யாசம் கேட்க ஆரம்பிச்சா அவ்வளவு முடிஞ்சு போச்சு. வாழ்நாள் முழுவதும் அவருக்கு வறுமையோட வாசலை திறந்து விட்டு கொண்டே இருப்பான். எவ்வளவுதான் கையேந்தினாலும் சரி, அவர் எவ்வளவுதான் கையேந்தினாலும் சரி, எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் சரி, அல்லாஹ் பரக்கத்து கொடுக்க மாட்டான். அதுல அவருக்கு அல்லாஹ் பரக்கத்து கொடுக்க மாட்டான். கேட்கக்கூடிய நசீபை கொடுத்து கொண்டே இருப்பான், வறுமையின் வாசலை திறந்து கொண்டே இருப்பான் அல்லாஹ். அதனால எந்த நிலையிலும் யாரிடத்தில் வாசல் யாசம் கேட்டுவிடக் கூடாது. அப்போ உழைத்து சம்பாதிக்க வேண்டும். சொற்ப வருமானமா இருந்தாலும் சரி உழைத்து சம்பாதிக்க வேண்டும் மார்க்கம் சொல்லும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு சஹாபி வராங்க, யா ரசூலல்லாஹ், ரொம்ப சிரமமா இருக்குது, ரொம்ப சிரமமா இருக்கு யா ரசூலல்லாஹ், கொடுத்து உதவுங்களேன். ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த சஹாபி அழைத்து சொன்னார்கள், உங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லையா, ஏன் யாசகம் கேட்கிறீங்க? நீங்க யாசகம் கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தடவை யாசகம் கேட்டா மறுமை நாள்ல ஒரு கரும்புள்ளியோட எழுப்பப்படுவீர்கள், ஒரு கரும்புள்ளியோடு எழுப்பப்படுவீர்கள். அப்படியே தொடர்ந்து நீங்க யாசகம் கேட்டுக்கொண்டே இருந்தால் முகமுல்லாம் கருமையாகும், கருப்படைந்த நிலையில மறுமை நாள் எழுப்பப்படுவீர்கள். நீங்க யாசகம் கேட்காங்க, வீட்டுல எதுவும் பொருள் இல்லையா? இருக்கு யா ரசூலல்லாஹ். என்ன இருக்குது? ஒரு போர்வை, ஒரு சட்டி, ஒரு பாத்திரம் இருக்குது. ஒரு போர்வையும் ஒரு பாத்திரமும் இருக்குது, எடுத்துட்டு வாங்க. அந்த 2 எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் என்று வியாபாரம் செய்கிறார்கள். மனிஷ்தராகுமா, இந்த 2 யார் வாங்குவா? இந்த 2 யார் வாங்குவா? அங்க கூட்டத்தில் இருந்த சஹாபி சொன்னார்கள், அபீஹுமா, அந்த 2 நான் வாங்கிக் கொள்கிறேன். ஆனா அபீஹுமா பி திர்ஹமை, 2 திர்ஹத்துக்கு பகரமா அந்த 2 ஒரு போர்வை அந்த பாத்திரத்தை நான் வாங்குகிறேன் என்றார்கள். அந்த 2 அந்த போர்வையும் அந்த பாத்திரத்தை கொடுத்து விட்டு 2 திர்ஹத்தை வாங்கினார்கள். அந்த சஹாபிட்ட யாசம் கேட்டாங்களா இல்லைங்களா? அந்த சஹாபி அழைத்து சொன்னாங்க, ஒரு திர்ஹத்தை உங்க குடும்பத்துக்கு செலவழிக்க வச்சிருங்க, இன்னொரு திர்ஹத்துக்கு ஒரு கோடாரி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு கோடாரி வாங்கிட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான கரத்தினால் அந்த கோடாரிக்கு கைப்பிடி மாட்டி கொடுத்து, இப்போ நீங்க செல்லுங்கள், 15 நாளைக்கு பிறகு என்னிடத்தில் வாருங்கள், நீங்க விறகு வெட்டி சம்பாதியுங்கள் என்றார்கள். விறகு வெட்டுங்கள், அந்த விறகு வெட்டி நீங்க சம்பாதிங்கள், யாரிடத்திலும் கையேந்தாதீர்கள் என்றார்கள் ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 15 நாளைக்கு பிறகு மீண்டும் ரசூலை சந்தித்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லித் தரும். அருமையானவர்களே, உழைத்து சம்பாதிக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்கின்றான். உழைத்து சம்பாதிக்கின்ற பொழுது பரக்கத்து செய்கிறான். உழைப்பே இல்லாம சம்பாதிக்கிற அந்த சம்பாதித்து அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்ய மாட்டான். உழைக்க வேண்டும் அருமையானவர்கள். இது 3வது வழிமுறை. பரக்கத்து நமக்கு கிடைப்பதற்கு 3வது வழிமுறை. வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி சொல்லப்படும்.
ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா என்று ஒரு சஹாபி. அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு உதவி செய்யுங்களேன், எனக்கு உதவி செய்யுங்களேன். ரசூலுல்லாஹ் உதவி செஞ்சாங்க. அதே சபையில் மறுபடியும் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னும் கொஞ்சம் உதவி செய்யுங்க. மறுபடியும் கொடுத்தார்கள். மூன்றாவது சஹாபி, யா ரசூலல்லாஹ் இன்னும் கொஞ்சம் தாங்கள உதவி செய்யுங்களா. மூன்றாவது அடையும் கொடுத்தார்கள். மூன்றாவது அடையும் கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தோழரே, செல்வம் என்பது பசுமையானதும் இனிமையானதுமாக இருக்கும். செல்வம் என்பது பசுமையானது, இனிமையானது. யாரு போதும் என்ற மனப்பான்மையை அடைந்து கொள்கிறாரோ, செல்வ விஷயத்துல, சொத்துக்கள் விஷயத்துல யாரு போதும் என்ற மனப்பான்மையை அடைந்து கொள்கிறாரோ அவர் பரக்கத்து செய்யப்படுவார். அவர் பரக்கத்து செய்யப்படுவார். யார் செல்வத்தை திரட்டுவதிலே, யாசகம் கேட்பதிலே போதும் என்ற மனப்பான்மையை அடைந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு பரக்கத்து எடுபட்டு போய்விடும், அவருக்கு பரக்கத்து எடுபட்டு போய்விடும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு கடைசி சொன்னார்கள், அல் எதில் உல்யா கைரும் மின் எதி சுஃபுலா. மேலே இருக்கிற கரம், அதாவது கொடுக்கும் கரம், வாங்குற கரம் கீழே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தை சொல்கிறார்கள், மேலே இருக்கின்ற அந்த கொடுக்கும் கரம் சிறந்ததாக இருக்கும். மின் எதி சுஃபுலா, கீழே இருந்து வாங்கக்கூடிய இந்த கரத்தை விட மேலே இருந்து கொடுக்கிற அந்த கரம் சிறப்பானதாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அந்த சஹாபி சொல்றது நமக்கு மிகப்பெரிய பாடம். அந்த சஹாபி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இனிமேல் நான் ஜீவித்திருக்கின்ற காலம் வரை யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன், யாரிடத்திலும் கேட்க மாட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடம் சத்தியம் செய்துவிட்டு வெளியே வருகிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முடிந்த பிறகு அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், இவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வறுமையில் இருக்கிறார்கள். அந்த சஹாபி அழைத்து ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜகாத் பொருளை கொடுத்த பொழுது அந்த சஹாபி சொன்னார்கள், நான் ரசூலிடம் சத்தியம் செய்து விட்டேன், இனிமேல் யாரிடத்திலும் யாரிடத்திலும் வாங்க மாட்டேன், யாரிடத்திலும் வாங்க மாட்டேன்னு சொல்லி நான் சத்தியம் செய்துட்டேன், அதனால எனக்கு இங்கே தராதீங்க. ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர் ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுக்கிறார்கள். அப்ப அந்த சஹாபி சொன்னார்கள், நான் யாரிடத்தில் வாங்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ்விடம் சத்தியம் செய்து விட்டேன், அதனால் நீ எனக்கு தராதீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்கள் எல்லாம் அழைத்து சொன்னார்கள், தோழர்களே, இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு நான் கொடுத்தேன், அவர் வறுமையில இருக்கிறார், நான் ஜக்காத்துடைய பணத்தை கொடுத்தேன், அவர் வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார், இதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், இதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த சஹாபி அதற்கு பிறகு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் நான் சத்தியம் செய்து விட்டேன் என்பதனால் தன்னுடைய மனைவிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா என்று கேட்க மாட்டார்கள். தன்னுடைய மனைவியிடம் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா என்று கூட அவர் கேட்க மாட்டார்களாம். இது கூட யாசகம் ஆயிடக்கூடாது அல்லவா? ஏன்னா ரசூலிடம் நான் சத்தியம் செய்து விட்டு வந்திருக்கிறேன், அதனால தன்னோட மனைவிட்ட கூட எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா, எனக்கு அந்த பொருளை எடுத்து வா, இந்த பொருளை எடுத்து வா என்று கேட்கவில்லை என்று சொல்வார்கள். இன்னும் இந்த சஹாபி பற்றி சொல்வார்கள், இவர்கள் ஒட்டகத்தில் பயணிக்கின்ற பொழுது சாட்டை கீழே விழுந்து விட்டால் அந்த சாட்டை கூட எடுத்துத்தாங்க என்று மற்றவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களே கீழே இறங்கி அந்த சாட்டை எடுத்துக்குவாங்க. அப்ப பரக்கத்து நமக்கு எப்படி கிடைக்கிறது சொன்னா, உழைத்து சம்பாதிக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுக்கிறார், உழைத்து சம்பாதிக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுக்கிறார். இது மூன்றாவது வழிமுறை. நான்காவது வழிமுறை என்ன தெரியுமா? பரக்கத்து நமக்கு கிடைக்கும். செல்வத்தில் பரக்கத்து, நம்முடைய தௌலத்தில் பரக்கத்து, நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத்து, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் பரக்கத்து, பிள்ளைகள் விஷயத்தில் பரக்கத்து, பிள்ளைகளுக்கு கல்வியில பரக்கத்து, நம்முடைய கல்வியில பரக்கத்து கிடைப்பதற்கு நான்காவது வழிமுறை என்ன தெரியுமா? எல்லோரும் கூட்டமாக அமர்ந்து கொண்டு சாப்பிட வேண்டும். குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வேண்டும். இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்குதா? அத்தா முதல்ல சாப்பிட்டு போயிடுவாரு, அதுக்கடுத்து பையன் வருவான், புள்ள வருவான், ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல வருவாங்க, அவங்க தனியா சாப்பாடு, இவங்கெல்லாம் சாப்பிட்ட பிறகு மனைவி உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. இப்படி தனித்தனியான முறையில் சாப்பிடுவதில் பரக்கத்து இல்லை.
சேர்ந்து சாப்பிட வேண்டும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில சஹாபிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னா நஅகுலு லா நஷ்பா, இன்னா நஅகுலு லா நஷ்பா வலா நஷ்பா. நாங்க சாப்பிடுறோம் யா ரசூலல்லாஹ், நாங்க சாப்பிடுகிறோம், ஆனால் வயிறு நிரம்புவது இல்லை. இப்ப எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்க ஓடிக்கிட்டே இருக்கு, அங்க என்ன பரக்கத்து இல்லை, வயிறு நிரம்புறது. சில நேரத்தில் அப்படி இருக்கும், எவ்வளவு நாள் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா குடிச்ச மாதிரியே இல்லைன்னு சொல்லுவாங்க. சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, எவ்வளவுதான் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா குடிச்ச மாதிரி தாங்க அடங்குற மாதிரியே இல்லை. ஆனா நான் மற்ற இடத்துல ஒரு டம்ளர் தான் குடிப்பேன், 2-3 டம்ளர் குடிச்சிட்டேன், ஆனா தாங்க அடங்குற மாதிரியே தெரியல. சொல்லுவோமா இல்லைங்களா? இதுதான், இதைத்தான் சஹாபிகள் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னா நஅகுலு வலா நஷ்பா, நாங்க சாப்பிடுகிறோம் வலா நஷ்பா, ஆனா வயிறு நிரம்புறது இல்லை. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலஅல்லக்கும் தஃப்தரிகூன, ஃபலஅல்லக்கும் தஃப்தரிகூன, நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு உட்கார்ந்து சாப்பிடுங்க போல தெரியுது, நீங்க சேர்ந்து சாப்பிடுறது இல்லை போல தெரியுது, பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிடுறீங்களோ என்று கேட்டார்கள். காலு நஅம், அந்த சஹாபியை சொன்னார்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், நாங்க பிரிஞ்சு பிரிஞ்சா சாப்பிடுறது, தனித்தனியா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்தமிஉ, நீங்க ஒன்று சேருங்கள், எல்லாருமே அலா துஆமிக்கு, உங்களுடைய உணவுல நீங்கள் ஒன்று சேருங்கள். வதுகுருஸ்மல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் சாப்பிடுங்கள். ஃபதுகுருஸ்மல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிடுங்கள். யுபாரிக் லக்கும் ஃபீஹி, அல்லாஹ் உங்களுக்கு அதிலே பரக்கத்து செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு அதிலே பரக்கத்து செய்வான். அப்ப சேர்ந்து சாப்பிட வேண்டும். சேர்ந்து சாப்பிடுவதில் அங்க பரக்கத்து இருக்கிறது. ஒரு குடும்பத்தினர்கள் ஒன்றாக இருக்கிறார்களா, அவர்களால் சேர்ந்து சாப்பிடக்கூடிய வழி. சில நேரத்தில் ஸ்கூலுக்கு போயிடுவோம், மத்தியானம் வர முடியாது, அதனால உட்காந்து பட்டினியா கிடக்க முடியும். அந்த மாதிரி நேரத்தில் தனியா நீங்க சாப்பிட்டு போகலாம். ஆனா எல்லா பிள்ளைகளும் கணவனும் மனைவி எல்லாம் சேர்ந்து இருக்கிறபோது தனித்தனியா சாப்பிடாது, சேர்ந்து சாப்பிடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு சொம்புல தண்ணி வச்சுக்கணும், எல்லாம் சேர்ந்து குடிங்க. நீங்க குடிங்க, அதுக்கடுத்து உங்க மனைவி குடிக்க சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் குடிக்க சொல்லுங்க. தனித்தனியான வர வேண்டும், சேர்ந்து சாப்பிடுங்க, சேர்ந்து குடியுங்கள். அல்லாஹ் தஆலா அதுல பரக்கத்தை செய்வான். இன்றைக்கு இந்த கலாச்சாரம் எடுபட்டு போய்விட்டது. அது சூழ்நிலை காரணமோ வேற எந்த காரணமோ இன்னைக்கு அந்த கலாச்சாரம் எடுபட்டு போச்சு. அது கொரோனாக்கு பிறகு ஒருத்தர் வாய் வச்ச டம்ளர்ல இன்னொருத்தர் குடிக்கிறது கிடையாது, கழுவி குடிக்க சொல்லுது. இப்ப அப்படி மாறி போச்சு. ஷூருல் முஃமினின் ஷிஃபா, ஒரு மூமினுடைய எச்சி ஷிஃபா என்றார்கள் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமினுடைய எச்சி ஷிஃபா என்று சொல்கிறது. ஆனா இன்னைக்கு மருத்துவம் சொல்லுது அது ஒரு நோய் என்று சொல்கிறது. நாம் எதை எடுத்துக்கொள்வது? மூமினுடைய ஷிஃபா, மூமினுடைய அந்த எச்சி ஷிஃபா என்று சொன்ன, மருத்துவம் என்று சொன்ன ரசூலுடைய கூற்றை நாம் எடுத்துக்கொண்டு செயல்படுவதா, இன்னைக்கு மருத்துவம் சொல்வதை கொண்டு நாம் விடுக்கிறதா? ஆனா நாம முக்கியத்துவம் எதுக்கு தான் கொடுத்துட்டோம்? மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தள்ளி விட்டாச்சு. சேர்ந்து சாப்பிடுவோம். ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு சஹாபா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, வயிற்று பசி, கடுமையான வயிற்று பசி அந்த சஹாபிக்கு. அந்த சஹாபி அப்படியே துடித்து கீழே விழுந்து விடுகிறார்கள். மஸ்ஜித் நபி வாசலுக்கு முன்னால் அப்படியே மணல்ல உட்கார்ந்து படுத்துட்டாங்க. உட்கார முடியல, நிக்க முடியல, வயிற்று பசி. அப்போ அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, ஒரு ஆயத்தை கொடுத்து மூமின்களுக்கு, ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஒய்தீமூன மிஸ்கீனா, ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ர்ல சொல்றான். அப்ப அந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆயத்தை படிங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நோக்க சாப்பாடு தரணும், ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல சொல்றான். அந்த ஆயத்தை எடுத்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க. அபூபக்கர் இந்த ஆயத்தை படிச்சு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆயத்துக்கு அர்த்தம் போயிட்டே இருக்கிறாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு வராங்க. அவங்கள்ட்ட இந்த ஆயத்தை படிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் அந்த ஆயத்தை படிச்சுட்டு இது உணவளிக்க வேண்டும் என்று சொல்லி கருத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு நோக்கம் ஆயத்தை படிக்கணுங்கிறது அல்ல, அந்த ஆயத்தை படிச்சாது எனக்கு சாப்பாடு தரணுங்கிறது தான் உங்க நோக்கம். கடைசியில யார் வரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி, யா ரசூலல்லாஹ் ஏழைகளுக்கு உணவளிப்பாருன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றானே, இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்க சூழ்நிலை பற்றி சொன்னாங்க. அபூ ஹுரைரா, நானும் வயிற்று பசியில இருக்கிறேன். அபூ ஹுரைரா, நானும் வயிற்று பசியில இருக்க, எனக்கு சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம். முன்னால போயிட்டு இருந்தாங்கல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு, அவங்களும் சரி
அதற்கடுத்து வந்த ஹஜரத் உமர் இல்லாத்துல அவங்களும் சரி, அவங்களும் வயிற்று பசிலாம் இருக்கிறாங்க. வீட்டுக்கு போறாங்க, ஆயிஷா மாட்ட கேட்கறாங்க, ஏதாச்சும் சாப்பிடுறது வழி இருக்கா? ஒரு டம்ளர் பால் இருக்குது, ஒரு டம்ளர் பால் இருக்கு, இந்த பாலை தவிர வேற பொருளுமே இல்லை. ஹஜரத் அபூபக்கர், ஹஜரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, திண்ணை தோழர் இருக்கிறாங்க, பசியோட இருக்க, அவங்களை கூப்பிட்டு வாங்க. ஒரு டம்ளர் பாலை வச்சுட்டு நமக்கே பசி அடங்காத யார்? ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க. ஒரு டம்ளர் பால் நமக்கே பசி அடங்காது, இங்க 80 பேருக்கு மேல இருக்கிறாங்க திண்ணை தோழர்கள், இவங்களும் சேர்த்து கூட்டு வர சொல்றாங்களா? ஏற்கனவே போன அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சேர்த்து கூட்டு வர சொல்லி இருக்கிறாங்களா? என்ன செய்யறது? சரி கூட்டு வர சொல்லி அதை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஹஜரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு டம்ளர் பாலை எடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவளை குடிக்க சொல்கிறார், அவர்கள் குடித்தார்கள். உமர் ரலியல்லாஹு குடிக்க சொன்னாலும் குடித்தார்கள். திண்ணை தோழர்கள் 80க்கும் மேற்பட்ட சஹாபிகள் அவர்கள் குடிக்க சொன்னால் குடித்தார்கள். கடைசியாக அந்த டம்ளர் எங்க வருது? எங்க ஒரு ஆள் கொடுத்து 2 ஆள் கொடுத்தாலும் எங்க டம்ளர் காலி ஆயிடுவேன்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு மேலங்களை போயிட்டு இருக்குது. நாம தானே அந்த சூழ்நிலை ஏற்படுத்தின, சாப்பாட்டுக்கு வழி வந்து நாம தானே கேட்டோம். இப்ப நமக்கு இல்லாம போயிருமோ, வெறும் டம்ளர் அது வலிக்க கூட முடியாதோ என்ற அந்த சஹாபி. கடைசியில் அந்த சஹாபிட்ட வருகிறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்கிட்ட அந்த டம்ளர் வருகிறது. குடி என்று சொன்னார்கள் ஹஜரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடி என்று சொன்னார்கள், குடித்தார்கள். மீண்டும் குடி என்று சொன்னார்கள், குடித்தார்கள். மீண்டும் குடி என்று சொன்னார்கள், குடித்தார்கள். மீண்டும் குடி என்று சொல்லுகின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், இதற்கு பிறகு என்னால் குடிக்க முடியாது யா ரசூலல்லாஹ், இதற்கு பிறகு என்னால் ஒரு மெடர் கூட என்னால் குடிக்க முடியாது, வாய் நிரம்பி விட்டேன். ஒரு டம்ளர் பாலை எடுத்து 80க்கு மேற்பட்ட தோழர்கள் குடித்தார்கள் என்று சொன்னார். அருமையானவர், அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்திருக்கிறான். அப்ப கூட்டாக சாப்பிடுகின்ற பொழுது, சேர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்கின்றான். இப்ப இதெல்லாம் பரக்கத்தினுடைய வழிமுறை. முதல்ல வியாபாரத்து நேர்மை இருந்தால் பரக்கத்து, 2வது தர்மம் செய்தால் பரக்கத்து, 3வது யாசகம் கேட்காமல் உழைத்து சாப்பிட்டால் பரக்கத்து, 4வது சேர்ந்து சாப்பிட்டால் பரக்கத்து. இன்னும் பரக்கத்தை பெறக்கூடிய வழிமுறை நிறைய இருக்கிறது. அடுத்த ஜுமாத்து கூட தாண்டி போகும். அதனால் இதோடு முடித்துக் கொள்கிறேன். அருமையானவர்கள், இது கூறப்பட்ட அத்தனை வழிமுறை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்கிறான். அதனால தான் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலே மணமக்களை வாழ்த்துகிற பொழுது பாரக்கல்லாஹு லக்க என்று பரக்கத்துக்கான துஆ செய்தார்கள். தன்னிடத்தில் பணி செய்கிற பணியாளருக்கு துஆ செய்கிற பொழுது, யா அல்லாஹ், இவருடைய செல்வத்தில் அவருடைய குழந்தை விஷயத்தில் பரக்கத்து செய் என்று சொன்னார்கள். பரக்கத்துக்கான துஆ செய்தார்கள். அதே பரக்கத்துடைய துஆ தான் நமக்கு இந்த மாதத்தில் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். இறைவா, எங்களுக்கு இந்த ரஜபிலே ஷாபானை பரக்கத்து செய்வாயாக, ரமலான் அடையக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயாக என்ற துஆ நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த துஆ ஓதுவோம், பரக்கத்தை பெறுவோம். அல்லாஹ் ரப்பல் நம் அனைவர்களும் தன்னிறைவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.